எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பிரியாணியில் ஒரு வகையான வாத்து பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சீரக சம்பாவில் செய்யக்கூடிய இந்த வாத்து பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா அடிக்கனமாக இருக்கக்கூடிய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவைக்கு தக்கன எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு இது லேசாக சூடானதும் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனைஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 6லேருந்து 7 வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் ஒரு 15 போல் பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்து கூடவே நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இது கூட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கைவிடாமல் இதை கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 6 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் இதில் இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் தக்காளி. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி தக்காளியை வந்து கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவையும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்படி அரைச்சி சேர்க்கும் போது அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எலுமிச்சை பழமும் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு ஆப்ஷனலாக வந்து இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தக்காளி வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நாம் வாத்து வேக வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதில் டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி வந்து 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து அளவு. கொதிக்கும் போதே இதில் கொஞ்சம் புதினா இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் ஊற வச்சு வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சுட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம இதை வாத்து சேர்த்துட்டு தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய தண்ணியும் அரிசியும் வந்து ஒரே லெவலில் இந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட நம்ம வேக வச்சிருக்க வாத்துக்கறியை வந்து சேர்த்துக்கலாம்.
பொதுவாக பிரியாணி அப்படின்னாலே சிக்கன் மட்டன் அப்படி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த மாதிரி வாத்து பிரியாணி அதுவும் சீரக சம்பா அரிசியில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மேலே வந்து ஒரு வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதோட வாழையோட ஸ்மெல் வந்து உள்ளே நல்லா இறங்கி நல்லா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாழை இலையை வச்சு கவர் பண்ணியாச்சு. நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் படி இதை நம்ம தம் போட்டுடலாம். நீங்கள் அடுப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த கறி துண்டுகளை எடுத்து போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தம் போடுறது வந்து இது வந்து பெஸ்ட்டான ஒரு வழி. மேலே இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இது மேலே ஊற்றி மேலே ஒரு வெயிட் போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம மேலே போட்ட இந்த தம் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். அரை மணி நேரம் வந்து கரெக்டான டைமாக இருக்கும். நமக்கு பர்ஃபெக்டாக தண்ணிலாம் வச்சோம் அப்படின்னா அந்த வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணதால் அந்த நெய் வாழை இலையோட ஸ்மெல் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சீரக சம்பாவில் செஞ்சுருக்கக்கூடிய இந்த வாத்து பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.